லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 63, 64 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1, 63, 64 வசனங்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உடனே அவனுடைய வாய் இதனால பேசும்படிக்கு ஆவியானவர் தந்த வார்த்தை, கர்த்தர் உன்னை பேச வைப்பார். இவன் ஊமையன் அல்ல, ஆனா பேச முடியல இதுவரை. கர்த்தர் ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறார், காரியத்தை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். எதற்கு தெரியுமா? இவனை பேச வைக்கிறதுக்காக. அவன் நேரம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் நம்புறேன், இந்த வார்த்தையை கர்த்தர் அநேகரோட தீர்க்க தரிசனமாய். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை பேச வைக்க போறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பேச வைக்க போறார். சொல்லு, கர்த்தர் என்ன பேச வைக்க போறார். ஆமென். பக்கத்துல 2 பேருக்கு நம்பிக்கை கொடுக்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பேச வைக்க போறார். கர்த்தர் உங்களை பேச வைக்க போறார். ஆமென். ஆமென். ஏச வைக்க போறாருன்னு சொல்லல, பேச வைக்க போறார். இதான் இன்னைக்கு செய்தி. கர்த்தர் என்ன பேச வைக்க போறார். இந்த சகரியா, எலிசபெத் நமக்கு நன்றாய் தெரியும். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். 6வது வசனத்துல தேவனுக்கு முன்பாக அவங்க ரொம்ப நீதி உள்ளவங்க. அதாவது பைபிள் படி தங்களை வாழ ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியா இருந்தால் யாரு? எலிசபெத். அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 2 பேரும் யார் அப்படின்னா, ஆசாரிய குடும்பம். அப்படின்னா ஊழியம் செய்யறவங்க. இவங்க லைஃப்ல எவ்வளவோ பேசியிருப்பாங்கல்ல, 2 பேரும் எவ்வளவோ பேசியிருப்பாங்க. ஊழியம் செய்யறவங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய கான்டாக்ட் சர்க்கிள் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய பேர்ட்ட பேசியிருப்பாங்க. எத்தனை பேர்ட்ட பேசியிருப்பாங்க? நிறைய பேசியிருப்பாங்க. இவங்க லைஃப்ல நிறைய சாட்சிகளும் இருந்திருக்கும், அதுவும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் இவர்களால் பேச முடியல. ஒரு குறிப்பிட்ட காரியம். ஏன்னா அதற்கான பதில் அவர்களிடத்தில் இல்லை. அந்த குறிப்பிட்ட காரியம் என்ன அப்படின்னா, எலிசபெத் எப்படி இருந்தாலும் மலடியாய். நம்ம லைஃப்ல சில குறிப்பிட்ட காரியங்கள் நிமித்தம் நம்மளால பேச முடியல. அந்த குறிப்பிட்ட காரியத்துல தான் கர்த்தர் கையை வச்சு இப்போ எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை பேச வைக்க, கர்த்தர் என்னை பேச வைக்க போகிறார். கர்த்தர் என்னை நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் யாருக்கு எத்தனை இப்படி இந்த சம்பவம் நீங்க உங்களுக்கான ரேமாவா உங்க சிச்சுவேஷனை வச்சு இதை பார்க்கணும். எலிசபெத் சகரியா வாழ்க்கையில எத்தனை கேள்விகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க. நம்ம சொசைட்டியை வச்சே இப்போ இருக்கிறத வச்சே பார்ப்போம். எத்தனை கேள்விகள். முதல் கேள்வி என்ன தெரியுமா? இன்னும் விசேஷம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி அதான், ஏதாவது விசேஷம் உண்டா? எத்தனை கேள்விகள். டைம் ஆக 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 அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? உங்க 2 பேர்ல யாருக்கு பிரச்சனை? ஆமென். அதாவது டைம் ஆக 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 வந்து வைக்கப்படுகிற கேள்விகள் இருக்குல்ல. இந்த ஆசாரிய முறைமையின்படி ஊழியம் செய்யறவர்னா இவருக்கு பைபிள் தரம். பைபிள்ல என்ன கேட்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கு.
ஆனா அவர் லைஃப்ல ஒரு காரியத்தை கேட்டா பதில் இல்லை. நம்ம எல்லாமே அவருக்கு தெரியும். மோசையை பத்தி சொல்லுங்கன்னா பேசுவாரு, யோசேப்பை பத்தி சொல்லுங்கன்னா பேசுவாரு, தாவீதை பத்தி சொல்லுங்கன்னா பேசுவாரு. உங்க மனைவிக்கு இப்படி இருக்கு, உங்களுக்கு இப்படி இருக்குன்னா பதில் இல்லை, பதில் இல்லை. இந்த செய்தியை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று இரவும் இன்னைக்கு அதிகாலையும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இதுதான் திட்டவுமாய் பேசினார். இந்த ஆகஸ்ட் பீரியட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு லிஸ்ட் ஆஃப் செர்மன்ஸ் வச்சிருந்தேன். அதில் இது இல்லை. ஆனால் ஆவியானவர் நேற்று நான் சிலரை பேச வைக்க போறேன். இதுவரை அவங்களால சில காரியத்தினால பேச முடியல, நான் அதுல கை வைக்க போறேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல கை வைக்க போறேன். என்னோடுதான் இன்னைக்கு கர்த்தர், எனக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நம்புகிற தேவ பிள்ளைங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் என்னாச்சு, நாள் ஆக ஆக நம்மை நோக்கி வருகிற கேள்விகளின் வீரியம் கூடும். அடுத்து எப்படி கேட்டிருப்பாங்க தெரியுமா? நீங்க ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறமும் கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் கேட்டிருப்பாங்க, நீங்க இந்த வசனத்தின்படி எல்லாம் வாழ்ந்தீங்களே, என்ன கிடைச்சது? எதுக்குங்க இன்னொருத்தங்க கேட்கணும்? நம்மளே கேட்போமே. பேதுரு கேட்டார்ல, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன? இதுக்கெல்லாம் பதில் இல்லை. அடுத்த ஒரு கேள்வி வரும் பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்களோ? ஆமே, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்களோ? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி ஐசியூல இருக்கிறார், துடிச்சிட்டு. அவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தாரம் பார்க்கறதுக்கு. எப்படி இப்படியே படுத்தா போதுமா? பரலோகத்துக்கு போண்டாமா? ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. இவர் பார்க்குறாரு, இவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இவர் யாரை கூப்பிட்டாங்களா? அவளை சரி வைக்கிறார். யோபுவின் நண்பர்கள் யோபுக்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? சன்மார்க்கனை ஆண்டவர் தண்டிப்பாரா? இல்லையே. ஏன் உமக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏதாவது பண்ணவங்களை சொன்னாலே வலிக்கும் அவங்களுக்கு. அதுவும் ஒண்ணுமே இவங்களை பற்றி பைபிள் சொல்லுது. அதனாலதான் எலிசபெத் சொன்னாங்க, என் நிந்தையை நீங்கும்படி செய்தார் அப்படின்னு. அப்ப அவங்க என்னதான் ஊழியர் செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு குறை அவங்க அந்த நிந்தையை சுமந்து கொண்டே வர்றாங்க. ஆமே. இப்படி எல்லா கேள்விகள். இந்த தூதன் சகரியா கிட்ட முதல்ல சொன்னதே, பயப்படாதே, உன் வேண்டுதல். அதன் அர்த்தம் என்ன? இவங்க எல்லா கேள்விகளையும் எதா மாத்திட்டாங்க தெரியுமா? வேண்டுதலா மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, பேச முடியல. இந்த காரியம் வரும்போது, ஆமே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த பர்த்டே வாசிக்கும் போது அந்த வீட்டில் நான் வரல அப்படின்னாங்க. ஏன் வரல? ஏன்னா எனக்கு இத்தனை வயசாச்சு. எழுப்பி நிற்கும் போது உடனே மீட்டிங் முடிச்சு சிலர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, என்ன மேரேஜ் ஆகலையா, என்ன இன்னும் வேலை? ஏன்னா அப்போ நான் எழுப்பி நான் வரல. பதில் இல்லை. பதில் இல்லாத போது என்ன ஆகும்னா, அதாவது குற்றச்சாட்டுகளை ஈஸியா விழுந்துரும். நீ இப்படி இருக்கனாலதான் உனக்கு நடக்கல, இப்படிப்பட்ட கேள்விகள். இது எல்லாம் விட்டு இந்த சகரியா எலிசபெத் எதுவா மாத்திட்டாங்க அப்படின்னா, விண்ணப்பமா மாத்திட்டாங்க, வேண்டுதலா மாத்திட்டாங்க. உன்னை நோக்கி வரும் கேள்விகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பமாக வைத்து விடு. அதுக்கு ரியாக்ட் பண்ணாத. ஏன்னா ரியாக்ட் பண்றதுக்கான பதில் வாங்கிட்ட இல்ல. ஆமே. அதாவது பைபிள்ல இருக்குல்ல, நீ ஒருத்தங்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போகும்போது நல்ல தெளிவா போ, இல்லைன்னு அங்க போய் நீ என்ன ஆயிருவ? பதறிடுவ. ஆண்டவர் சொல்றாரு எரேமியா கிட்ட, நான் வார்த்தையை வைக்கிறேன், நீ அவங்க முன்னாடி கலங்காம இரு.
உனக்குள்ள நான் வார்த்தை வைக்கிறேன். வார்த்தை இல்லைன்னா நீ கலங்க வேண்டியிருக்கும். உங்ககிட்ட வைக்கிற கேள்விக்கு உனக்கு பதில் இருக்காது. இதனால் நம்ம கிட்ட கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் இல்லைன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணுவோம். எவ்வளோ இடத்துல அவாய்ட் பண்ணுவோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியாக கூடுற இடத்துல நம்ம கூட மாட்டோம். ஃபேமிலி ஃபங்க்ஷன் போக மாட்டோம். நம்ம மேக்சிமம் நம்மளை மறைத்து தான். ஏன்னா கேட்டால் பதில் இல்லை. அப்படி பதில் இல்லாத ஒருவனுடைய நாவின் கட்டுகளை தான் கர்த்தர் அவிழ்த்து பேச வைத்தார். இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறீர்கள்? இந்த பதில் இல்லாதவனை பேச வைக்க போகிறார். நம்புறவங்க நல்ல ஆமென் சொல்லுங்க. தாவீது அப்சலோம் வந்து பிளான் பண்றான் தாவீது அடிக்கிறதுக்கு. தாவீது போகும்போது அவனுடைய வலதுபுறம் இடதுபுறம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது சீமே என்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை தூற்றிக்கொண்டே அவன் பின்னாடி கல்லை தூக்கி எரிந்து நடந்து வந்துட்டே இருக்கிறான். கூட இருக்கிறதுக்கு தாவீது கூட இருக்கிறவங்க சொல்ற, ராஜாவே அவர் உண்மை தூஷிக்கிறான் அப்படி சொல்லும்போது தாவீது பேசவே இல்லை. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சீமை 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்றான், உனக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த சவுலின் வீட்டாரின் இரத்த பழியை உன் மேல திரும்ப பண்ணினார். சவுல் குடும்பத்துக்கு தாவீது என்ன தீங்கு பண்ணாரு? என்ன துரோகம் பண்ணாரு? மேக்சிமம் நன்மை தான் பண்ணாரு. அந்த சவுலின் குடும்பத்துக்கு தாவீது ஒரு தீங்கும் இல்லை. சவுலின் குடும்பம் தான் தாவீதுக்கு தீங்கு பண்ணிச்சு. சவுலின் வீட்டாரெல்லாம் விழுந்துட்டாங்க. அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் தாவீதை கொண்டு வைக்க கர்த்தர் தான் உயர்த்தி வைக்கிறார். ஆனா அந்த சீமை என்ன சொல்லி நிந்திக்கிறான்னா, அந்த இரத்த பழியை கர்த்தர் வாங்கிட்ட வாங்குறார் அப்படி சொல்லி போகும்போது தாவீது எதுவுமே சொல்லல, நேரா போறான். உடனே வந்து அபிஷாய் கேட்கிற, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் என்றான். உடனே ராஜா சொல்றாரு 10வது வசனத்துல, செரியாவின் குமாரரே, எனக்கு உங்களுக்கு என்ன வேடுங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரவங்களை பார்த்து இப்படி சொல்லுவோமா? நமக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்க, அவங்க சொல்றாங்க, என்ன உங்களை இப்படி சொல்லிட்டாங்களா, இன்னைக்கு நான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருங்கன்னு சொல்றவங்களை பார்த்து எனக்கும் உங்களுக்கும் இப்படி சொல்லுவோமா நம்ம? ஏன்னா எப்பா தாவீது சொல்றார், எனக்கு உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அபிஷாயே, என்ன தூஷிக்கும் போது உனக்கே இப்படி இருக்குன்னா, உனக்கு என்ன தெரியாததுக்கு முன்னமே என்ன இன்னொருத்தருக்கு தெரியும். அவர் அலோவ் பண்ணியிருக்கிறார் நினைக்கிறேன். எனவேதான் சங்கீதம் 39:7 இருக்கிறது, நீரே இதை செய்தீர் என்று. 39:9 வாசிங்க. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். ஆமென். இங்கே தாவீது மௌனமா இருந்தது அவன் ஊமையனானதினால் அல்ல. பிலாத்துவுக்கு முன்பாக ஒருவர் மௌனமா இருந்தார். யாரு தெரியுமா? இயேசு. அவர் மௌனமா இருந்தார். கர்த்தர் பேச வைத்தார் தெரியுமா? எப்படி பேச வைத்தார் தெரியுமா? அநேக வாய்களை வைத்து. கர்த்தர் நம்முடைய வாயை வைத்து பேச வைக்கிறார். பேச வச்சிட்டார்ல, உலகம் முழுவதும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் நினைக்கிறேன் தாவீது மனசுல அழுதுட்டு வர, ஆண்டவரே, நீங்க தாவீதின் சங்கீதங்கள்ல படிச்சீங்கன்னா தாவீதுடைய ஃபுல் ஸ்டோரி ஜெபமாகவும் இருக்கும், பாடலாகவும் இருக்கும். ஜெபமாகவும் இருக்கும், பாடலாகவும் இருக்கும். ஜெபமாக இருக்கும் பேச முடியாத சூழ்நிலை வரும்போது, பாடலாகும் கர்த்தர் பேச வைக்கும் போது. உங்க லைஃப்ல பேச முடியாத சிச்சுவேஷன், இப்ப பதில் இல்லை, ஐயோ அவங்க வழியில் நிற்கிறாங்களே, கேட்பாங்களே, எங்கே போயிட்டு வர? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு போகிறேன்? நான் இந்த மந்த் ஃபுல்லாக போகிறேன். என்ன நடந்துச்சு கேட்பாங்களே. எனக்கு பதில் இல்லையே. பதில் இல்லையா? ஜெபமாக்குங்கள். தாவீதுடைய குவாலிட்டி இது. ஆமென்.
அபிசாய்க்கு இப்படி வந்து அவன் அடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அவருக்கு இதை விட அதிகமாலாம் வரணும். அபிசாய் பிளான் என்ன தெரியுமா? சீமையை அழிக்கணும், அடிக்கணும். ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? சீமையை தாவீது காலில் விழ வைக்கணும். ஆமென். ஆண்டவருடைய பிளான் வேற, நம்ம பிளான் நம்ம இப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் பார்க்கிறது வேற. அடுத்த நாள் தாவீது போய் அடுத்து சீமை வாழணும்னா தாவீதனுடைய பையன் தயவு செய்ய எங்க கொண்டு வந்து விட்டார் பாத்தீங்களா? ஆமென். அதாவது தூக்கு தண்டனையோட பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? சாகும் வரை ஆயுள் தண்டனை இருக்குல்ல, அது பெரிய பனிஷ்மெண்ட். அபிசாய் சொல்றான், அவனை நான் வெட்டி போட்டுறேன். இல்ல, அவர் வேற ஏதோ வச்சிருக்கிறாரு. ஒருத்தன் இவ்வளவு என்கிட்ட கேள்வி கேட்ட பிறகும், ஒருத்தன் இவ்வளவு என்னை தூஷித்த பிறகும், ஒரு இப்படி கல்லை எறிந்து மண்ணை எடுத்து தூஷித்த பிறகும் அவருக்கு எதுவுமே பண்ணாம இருக்குமா? அபிசாய்க்கே பண்ணுது. அபிசாய்க்கும் தாவீதுக்கும் பெரிய டீப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது. தாவீது ராஜா, அதனால அபிசாய் இப்படிதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஆனா என் குடும்பம் என்ன புறக்கணித்த போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், நான் தனித்து விடப்பட்ட போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், இப்பொழுது என்ன நிந்திக்கிறாங்க, இப்பொழுது என்ன தூஷிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அபிசாயை நீ நினைக்கிறதல்ல, அவர் வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வேறொரு திட்டத்தை, மகத்தான திட்டத்தை, மகிமையான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்து தாவீது வரும்போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், காலில் வந்து விழுவான். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு அந்த அளவுக்கு அவன் கதறல்களை கேட்டுட்டு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து கோபத்துல எழுந்தருளி அத்தனை பேரையும் பட்சித்து போட்டிருக்கலாமே. அப்படிப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா யோசேப்பின் சகோதரர்கள் செய்தார்கள். அப்படி இருந்தும் அவர் சைலண்டா இருக்க ரீசன் என்ன தெரியுமா? வேற ஒரு பிளான். அத்தனை பேரும் யோசேப்புக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறார். சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். நீ நினைச்ச அவங்கள எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்களே, ஆண்டவருடைய பிளான் வேற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் கேட்கப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் கேட்கப்படும். இந்த சகரி அப்படிதான் ஜெபித்துக் கொண்டிருந்தான். எதுவரை ஜெபித்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வயசாச்சுன்னு அவங்க ஃபீல் ஆகிறது வரைக்கும். சிலருக்கு எவ்வளவு வயசானாலும் ஃபீல் ஆகாது. சிலருக்கு ஒரு முடி நரைச்சாலே என்னாச்சு? 40 அவ்வளவுதான் முடிஞ்சு. சிலருக்கு ஒரு உடனே டை, என்னது இல்ல டை வாங்கிட்டா. இவங்க எதுவரை ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஆபிரகாம் ஜெபத்தை மாத்தினார்ல, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. எல்லாரும் அப்படிதாங்க. நம்ம ஒரு பீரியட் வரதான் காத்திருப்போம், அதுக்கப்புறம் வேற பார்த்துட்டு போவோம். ஆனாலும் இவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எனக்கு இது செய்யலைன்னு சொல்லி பைபிள் படிக்கிறது நிறுத்தல, பைபிள் படி வாழ்றது நிறுத்தல, கர்த்தருக்கு ஆராதனை செய்யறது நிறுத்தல. வேதத்துல ஒரு வசனம் உண்டு, செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியமா. ஆண்டவர் ஆராதிக்கிற, ஆண்டுடைய வசனத்துக்கு நடுங்குகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். உன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் வரும். அது தாமதித்தாலும் நீ அதற்கு தூபம் காட்டுற வேளையில
ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்து, உடனே சகரியாவுக்கு அந்த தூதன் சொன்னது, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த தூதன் வந்து நின்றதும் கலங்க காரணம் என்னவென்றால் 400 வருஷம் நடக்காத ஒரு சம்பவம். பரலோகத்திலிருந்து எந்த வெளிப்பாடும் இல்லை, ஆராதனைகள் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. 400 இயர்ஸா கேட்காத ஒரு காரியம்தான். அதனாலதான் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரை அவங்க பல ஆண்டுகளாக பார்த்தது என்னன்னா, ஆசாரிய முறைமையின்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஒருத்தங்க போனாங்கன்னா போய் ஊழியம் செஞ்சுட்டு உடனே வந்துடுவாங்க. முற்பிதாக்களுடைய ஸ்டோரி தான் என்ன அப்படின்னா, மோசே போனார்னா கொஞ்ச நாளுக்கு வரமாட்டார். ஆரோன் உள்ள போனார்னா ஆண்டவர் அங்கே ஏதாவது பேசினா ஆரோன் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வரமாட்டார். இதெல்லாம் பழைய ஸ்டோரியா இருந்துச்சு. முற்பிதாக்கள் காலத்தில் கேட்ட காரியங்கள். ஆமென். இதுவரை இப்போ உள்ள சகரியா ஜெனரேஷன் டைம்ல அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பழைய டெஸ்டிமனி ஹிஸ்டரியா இருந்துச்சு, பழைய ஸ்டோரியா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் தூதன் வந்து நிப்பாரு. இப்போ அது இல்லை, இப்போ அது இல்லை. ஆமென், ஆமென். ஆனா ஒருத்தனை கர்த்தர் ரொம்ப காத்திருக்க வைத்தது எதுக்கு தெரியுமா? பழைய ஸ்டோரி ரிப்பீட் ஆகிறதுக்கு. முற்பிதாக்களுக்கு என்ன நடந்ததோ, முற்பிதாக்கள் மோசேக்கு என்ன நடந்ததோ, யோசுவாக்கு என்ன நடந்ததோ, சகரியாவே அது உனக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டோரி, பழைய ஸ்டோரி, பழைய என்கவுண்டர், பழைய ஆண்டவருடைய பிரத்யட்சமான இடைபடுதல். அதை கர்த்தர் சிலர் லைஃப்ல ரிப்பீட் பண்ண விரும்புகிறார். நான் இந்த வார்த்தையை எனக்கென்றே எடுத்து நான் இதை விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கர்த்தர் ரிப்பீட் பண்ண விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் லைஃப்ல கர்த்தர் ரிப்பீட் பண்ண விரும்புகிறார். பதில் இல்லைன்னதோ வேதத்தை விட்டுறாத. பதில் இல்லைன்னதோ ஆமென். இது மற்றவர்களுக்கு பைத்தியமா தெரியும், இது சிலருக்கு. ஆனா ஆமென், ஆமென். இந்த பார்வை உள்ள சில உள்ளங்களுக்கு, இதோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. சிலர் பல நாள் ஜெபமே இதுதான். ஆமென். ஆண்டவரே பிரத்யட்சமா என் கண்களை காண வைப்பீராக. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், கொர்நேலியு ஜெப வீட்டுல தூதன் வந்து நின்றதை பார்த்தா ரிப்பீட்டாக போகுது. பிரத்யட்சமா ஷரபாகா லரபாதாரா ஓடா ரபா லராதாரா ரிப்ரா லமா மகரபா சந்தரா லரா. இனி நீங்க உங்க ஜெப அறையில தூதர்கள் வந்து நிக்க போறாங்க. ஜீசஸ் ஓ ரிபா மகரா ஜீசஸ். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்குறது போல உங்கள் கண்கள் பார்க்கும் போது பிரத்யட்சமாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல ஆண்டுகளுக்கு முன்னாக என்னைக்கோ ஸ்டாப் ஆனது. ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல, ஆண்டவர் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்கு தூதன் அனுப்பணும்? சும்மாவே ஆண்டவர் நினைத்திருக்க வேண்டியது தானே? இல்ல, சில காரியம். ஆமென், ஆமென். அதான் சொன்னான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நீளம் விசுவாசத்தோடு பெருமழை பொழிந்திடும். நான் நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ மேலாய் நன்மை
செய்வார். நான் வெட்கப்பட்ட ஆமென். ஈடாய் ஈடாய் நன்மை. கைகளை உயர்த்தி பாடுவோம். பரிபூர்ண ஜீவ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. ஓ ஜோதிகளின். கேட்கலாம் கேட்கலாம். அவங்க லேவி கோத்திரத்தார், அவங்க இஸ்ரவேலர். கொர்நேலியு யாருங்க? கொர்நேலியு யாருங்க? அவன் ஜெபிக்க அமர்ந்த போது ஒரு நாள்ல தூதன் வந்து நிற்கிறான். Glory. ஆமென் ஆமென். இந்த 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 இப்படிப்பட்ட தெய்வீகத்தை ஆமென் ஆமென். நான் இது ப்ரிப்பேர் பண்ணல. நான் பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சிலரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறார். சிலர் ஆண்டவர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எப்படியாவது நினைத்தரலி டப்பா திறந்தா போதும். இல்ல இல்ல சக்கரியாவே இல்ல இல்ல இல்ல. இப்ப வெளியே இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஹே ஹே, நேற்று வர 400 வருஷம் இல்லாதது சகரியா உள்ளே இருக்கிறான். சகரியா உள்ளே இருக்கிறான். சகரியா உள்ளே இருக்கிறான். பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? ஆமென். 21வது வசனம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதம் எங்க தெரியுமா? தாமதம் எங்க தெரியுமா? தேவாலயத்தில். தாமதம் எங்க தெரியுமா? தேவாலயத்தில். தாமதம் உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறா. உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறா. ஓ ஜீசஸ், உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறா. ஆமே. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப ஜனங்களுக்கு எல்லாம் பிளாஷ்பேக் ஓடுது. இப்படி ஒரு சம்பவம் இன்னொருவனுக்கு எழுதப்பட்டது. யாத்திராகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை. ஓ, அன்னைக்கு மலைனா இன்னைக்கு தேவ சமூகம். ஆமே. ஓ ராபா தானா மாகாராபா. ஓ சில காரியத்தை கர்த்தர் ரிப்பீட் பண்ண வைக்க. ஓ ராபா பிராதானா ரிமா மாகலா ராதாரா. ஆமே 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 ஆமே. எத்தனை பேர் ஒருவேளை இது ஆன்லைன்ல பார்க்கிற யாரோ ஒருத்தருக்கான தீர்க்க தரிசனமா இருக்கலாம். நெடுநாள் காத்திருத்தல் உன் இருதயத்தை இழக்க பண்ணினது உண்மைதான். ஆனா விரும்பினது வரும்போது ஹalleluya ஹalleluya. இது சாதாரணமா இல்ல சகரியாவே. ஆமே. இது அப்படியே ரிப்பீட் ஆக போகுது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ thank you holy spirit. thank you holy. 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆண்டவர் என் வாழ்க்கையை என்னை கொண்டு கர்த்தர் எனக்கு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படிக்கு. ஆமென். பரிபூர்ண ஜீவ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே. ஆமென். பரிபூர்ண ஜீவ. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya. ஆமென். அதனால ஜனங்க ஆச்சரியப்படுறாங்க. இது சான்ஸே கிடையாது. சகரியா வர டிலே ஆகுது. 22வது வசனத்துல அவன் வெளியே வந்த போது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று. 400 வருஷம் நடக்காத ஒண்ணு. இவன் வந்து சொல்லல, நான் ஒண்ணு பார்த்தேன், நான் நேற்று சொப்பனத்தில் பார்த்தேன். ஒண்ணு வேண்டாம், நீங்க பேச கூட வேண்டாம். நீங்க போனாலே அவங்களுக்கு தெரியும். டிஃபரெண்டா இருக்கிறான், வித்தியாசமா இருக்கிறான். இவரு போய் சொல்லல. உடனே நான் அப்படி பார்த்தேன், நான் நேற்று சோஃபால படுத்திருக்கும் போது பொண்ணு மேல இப்படி சைகை காட்டினான். இப்படி கை காட்டிட்டு போறான். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த போது அவன் முகம் வித்தியாசம். அவ்வளவுதான். ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்க. நீ பேசாம இருக்கிற பாரு, ஆனா ஆலயத்துல தான் இருக்கிற. அறிந்து கொள்ள போறாங்க. நீ பேசிதான் இல்ல, ஏதோ ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. ஆமென் ஆமென். இத்தனை காலம் உன்னுடைய மௌனம் கூட சாட்சியாக மாற போகுது.
ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இவன் லைஃப்ல இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டான். இல்லைன்னா இவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது. இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனையில பிடிச்சு வைக்க முடியாது. ஏதோ ஒன்று இவங்களுக்கு டிஃபரெண்டா நடந்திருக்கிறது. ஏதோ ஒண்ணு வித்தியாசமாய் நடக்கிறது. Glory! ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார்னா நம்ம அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க வைக்கவே மாட்டார். இதான் உண்மை. சில அழுது ஜோமனை வச்சாச்சு, போராடி ஜோமனை வைக்கிறார். எப்படி இல்லாம ஜோமன் வைக்கிற பதில் மட்டும் வர மாட்டேங்குது. ஜோமன் வைக்கிறார்ல, இல்லைன்னா நம்ம ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். நீங்க சில காரியத்துக்காக எவ்வளவு தலையிலனாலும் ஜோம் பண்ண முடியாது. பண்ணலாம், கஷ்டப்பட்டு சும்மா உதடளவுல ஜோம் பண்ணலாம், மனசை தட்டி ஜோம் பண்ணவே முடியாது. ஆமென். ஆனால் சில காரியத்துக்காக ஜோம் பண்ணும்போது நம்ம அந்த பாயிண்ட் எடுக்கும் போது அப்படி நெஞ்சலாம். தாவீது சொல்றாருல 35வது சங்கீதம் 13வது வசனத்துல, அவர்கள் வியாதியா இருந்த போது நான் உபவாசம் பண்ணி என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன்னு சொல்றார். என் ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்து ஒரு ஆன்சர்ல ஒரு சமாதானமும் இல்லை. நம்முடைய ஜெபம் தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறது. அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு சமாதானம். ஒருத்தங்க கிட்ட ஒரு மேட்டரை சொல்லணும்னு வரும், அந்த மேட்டர் அவ்வளோத்தையும் சொல்லிட்டோப்பா, சமாதானம். இது வந்து என் ஜெபம் என் மடியில திரும்பி வந்தது. அதுக்கு மேல ஜெபம் பண்ண முடியாது. லைன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா நம்ம போனை வச்சுட்டு சும்மா பேச முடியுமா? லைன் கிடைக்கல, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரிங் ஆகிட்டு இருக்கும்போது ஹலோ எப்படி இருக்கீங்க யாராவது கேட்போமா? நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்கு. மோசே பாருங்க, மோசே வந்து கெஞ்சியெல்லாம் ஜெபம் பண்றக்கூடிய ஆளு, பல நாட்கள் ஜெபம் பண்ணக்கூடிய ஆளு. ஆனா அந்த கானானுக்கு மோசையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டார். இந்த மோசே போய் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனத்துல, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ எனக்கு செவி கொடாமல், போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என் கூட பேசாது, ஸ்டாப் பண்ணிட்டார். அப்படி ஸ்டாப் பண்ணதுனால தான், அதனால மோசே எல்லாரையும் பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணிட்டு பிஸ்கா கொடுமுடிக்கு ஏறார். இல்லைன்னா அந்த இடத்துல அழுது கெஞ்சிருப்பார். ஜனங்களை அழிக்க போறேன்னு சொன்னார்ல, மோசே கெஞ்சினான். மிரியாம அடிச்சார்ல, கெஞ்சினான். ஜனங்களுக்காக கெஞ்சினவன், மிரியாமுக்காக கெஞ்சினவன் தனக்காக கெஞ்ச வேண்டாமா? ஏன் கெஞ்சல? அந்த ஜெப ஆண்டவர் இல்லப்பா வேண்டாம்ப்பா ஸ்டாப் பண்ணிட்டார், வேண்டாண்டார். நீ இனி கேட்காத, இனி இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேசாதன்ட்டார். ஓகே, அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா பாருங்க, 3 தடவை இயேசு ஜெபம் பண்றார். 4வது தடவை ஜெபம் பண்ண விடல, தூதனை வந்து ஸ்டாப் பண்றார். தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். ஓகே, இல்ல இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமா? இயேசுவின் ஜெபம் அங்க கேட்கப்படல. பார்த்தீங்களா? பவுல் சொல்றார், இந்த முள்ள என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, ஆண்டவர் கிருபை உனக்கு போதுன்றார். முள்ள நீக்கல, ஜெபம் கேட்கப்படல. சில ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆனா சில காரியத்துக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ண வச்சிட்டு இருக்கிறார். ஆமா, எனக்கு நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தொடர்ந்து உங்களை சில காரியத்துக்கு ஜெபம் பண்ண வைக்கிறார்னா நிச்சயமாய் பதில் வரும். வயசானாலும் பதில் வரும். சகரியாவே, நீ உயிரோடு இருக்கும் போதுதான் பதில் வரும். சகரியா மரித்ததுக்கு அப்புறம் எலிசபெத்திட்ட வந்து, பயப்படாதே, உன் புருஷனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, இனி கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன, இனி கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். இல்ல, ஆண்டவருக்கு தெரியுங்க, அவர் சகலத்தையும் ஆதியின் காலத்தில். ஆமே, கவனமா கேளுங்க, நேரம் போகிறது. ஆமே. அப்போ இந்த இடத்துலதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேசும்போது சகரியா சொல்றாரு, ஆண்டவரே, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே. அப்படி சொல்லும் போது தூதன் சொல்றாரு, லூக்கா 1:19 வாசியுங்கள். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தையோ வெறும் வார்த்தையோ கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வாசிங்க. உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை
அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால், அடுத்து பாருங்கள், இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய். இப்போ ஒரு கேள்வி, எது வரைக்கும்பா நான் அமைதியா இருப்பேன்? எது வரைக்கும்பா நான் பேச முடியாம இருப்பேன்? நான் உனக்கு அறிவித்த நற்செய்தி சம்பவிக்கும் நாள் வரைக்கும். எனக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி சம்பவிக்க போகுது. அது வரைக்கும் தான் நான் அமைதியா இருப்பேன். அதன் பிறகு நான் பேச போகிறேன். நீ வேண்டிக் கொண்டதும் உனக்கு அறிவிக்கப்பட்டதும் ஒரு நாள் சம்பவிக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 51:15 ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலாம். ஓ ஜீசஸ், என்ன ஒரு வார்த்தை அப்பா! உங்ககிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. என் உதடுகளை, நம்ம இன்னைக்கு லாஸ்ட்ல தான் ஜெபம், என்ன பேச வைங்கப்பா. எத்தனை பேர் உண்மையில அந்த நாளை எதிர்பார்த்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன். கண்களை அப்படி ஏறெடுத்து, ஜோதிகளின் பிதாவே. பதில் இல்ல. ஆமென். பதில் சொல்ல முடியலையோ, தலை குனிந்து நிற்கிறாயோ. இது சம்பவிக்கும் நாள் மட்டும். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ இப்படி ஊமையனாவே இருந்து உன் மௌனத்தில் இறங்குவ? இல்லை இல்லை இல்லை, அது மரித்தவர்கள். ஆமென். நீ என் கூட தொடர்பில் இருக்கிற சகரியா, நான் உனக்கு சொன்ன நற்செய்தி ஒரு நாள் சம்பவிக்க போகிறேன். அன்னைக்கு நீ பேச போற, அன்னைக்கு நீ பேசுகிற செய்தி உன் மலை நாடெங்கும் பேசப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். இதே தாவீது 66வது சங்கீதம் 16 சொல்றார், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுங்க. இந்த 3 வசனத்தை அப்படியே லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஒன்று, சங்கீதம் 39:9, நீரே இதை செய்தீர் என்று நான் மௌனமாகிறது. சங்கீதம் 51:15, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். சங்கீதம் 66:16, எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இப்போ உங்க லைஃப் சங்கீதம் 39:9 இருக்கலாம். உங்க ஜெபம் 51:15 ஆகட்டும். உங்கள் நாளை சங்கீதம் 66:16. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, சங்கீதம் 66:16. சும்மா சொல்லுங்க. 666 சொல்லிடாதீங்க. 6 இடையில எதுக்கு 1 வந்துட்டு அப்படி இல்லை. சங்கீதம் 66:16 சொல்லுங்க. எதுக்கு நான் மறக்க கூடாது? ஆமா, இன்னைக்கு நீ அமைதியா இருக்கிற ஒரு நாள் வரும், எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல போற. ஓ எல்லாம் வந்து கேளு, வந்து கேளு. நான் சொல், எத்தனை பேர் இந்த விசுவாசத்துல பாக்குறீங்க? விசுவாச கண்ணுல பாக்குறவங்க வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு சொல்ல போறேன், நான் கூப்பிட்டு சொல்ல போறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் கூப்பிட்டு சொல்ல போறேன். ஆமா, உங்களையும் கூப்பிட்டு சொல்லுவேன்னு சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்ல போறேன். ஓ ஜீசஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்துல மகிழுகிறவர்களை நான் bless பண்றேன் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன் பரா. கைகளை உயர்த்தி, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும்.
அவன் 66-16 நான் கூட்டு சொல்லுவேன். டிசைட் பண்ணிக்கோங்க எப்படியெல்லாம் பிளான் வைக்க போறீங்க. இங்க வந்து மைக்கு கேட்காதீங்க, தரமாட்டோம். நான் கூட்டு சொல்ல போறேன். எல்லாரையும் கூட வந்து கேளு, நான் சொல்லுவேன், வந்து கேளு. சகரியாவே எவ்வளவு நாள் இருக்க போற? எல்லாரும் என்ன நினைப்பா, எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இனி இந்த சகரியா பேச மாட்டேன் நினைச்சிருப்பாங்களா இல்லையா? ஏன்னா சகரியா யார்ட்டுமே அதுவரை எழுதி காட்டல. ஆனா சகரியாவுக்கு மட்டும்தான் தெரியும், இது சம்பவிக்கிறது வரதான் இப்படி இருப்பேன், இது சம்பவிக்கிறது வரதான். வார்த்தை உடையவனுக்கு மட்டும்தான் தெரியும், இது நடக்கிறது வரதான் நான் சாதாரணமா இருப்பேன், இது நடக்கிறது வரதான் 4 பேர் பரியாசம் பண்ணுவதற்கு ஏதுவா இருப்பேன், இது நடந்த பிறகு நான் சொல்லுவேன், அவர்கள் கேட்பார்கள். சிலது சம்பவிக்கிறது வரைக்கும் சகரியாவை ஒண்ணு சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ கேட்ப. ஆனா சம்பவித்ததுக்கு அப்புறம் நீ சொல்லுவ, அவங்க கேட்பாங்க, நீ சொல்லுவ, அவங்க கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னைக்கு அவங்க யார்லமோ சொல்றாங்க. ஒரு சகோதரியுடைய சாட்சியை வாஸ்தவமே எனக்கு இதுக்கு மேல பேச முடியாது. ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆயிரும், என் கணவரை இறந்து விட்டார். அப்போ என்னுடைய ஃபெய்த் அங்கே வந்து போல்டா வந்து சொல்ல முடியாத சிச்சுவேஷன். எல்லாரும் வெளியே போனதும் நான் முழங்கால் போட்டேன். ஆமென் ஆமென். பதில் இல்லை, பதில் இல்லை. ஆனால் யார்ட்டையும் பேச முடியாத சிச்சுவேஷன்லையும் நீங்க பண்ற விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு கர்த்தர். Glory alamara kadaraba shandarabala baraba ribala baraba. ஆமென். வாய்ஸே இல்லாத போது சகரியாவே உன் ஜெபத்தை கேட்டு தூதன் அனுப்புகிற ஒரு கர்த்தர் உனக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய தாமதம் தாவீதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது. அன்னாளை நீண்ட ஜெபம் செய்ய வைத்தது. ஆண்டவர் சொன்ன ஊமையில சிநேகிதனை மீண்டும் மீண்டும் கதவை தட்ட வைத்தது. யாக்கோபை அவரை விடாமல் பற்றி கொள்ள வைத்தது. ஆண்டவருடைய தாமதம் நமக்கு நன்மையாகதான். ஆண்டவருடைய தாமதம் தாவீதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது. என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ தேவனையே நோக்கி இருக்க வைத்தது. அன்னாளை நீண்ட நேரம் ஜெபிக்க வைத்தது. சிநேகிதனை மீண்டும் மீண்டும் கதவை தட்ட வைத்தது. யாக்கோபை விடாம பற்றி கொள்ள வைத்தது. சகரியாவை ஆலயத்தில் அமர வைத்தது. தேவனுடைய தாமதம் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது என்பதை பார்த்து ஆண்டவரை பிரைஸ் பண்ணு. இதுவரை நீ படிக்காத பைபிளை உன்னை படிக்க வைத்தது. வராத ஃபாஸ்டிங் பிரேயர்ல உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்தது. நம்பாத வசனத்தை நம்ப வைத்தது. தேவனுடைய தாமதம், தேவனுடைய தாமதம் என் லைஃப்ல என்ன செய்யுது? ஹalleluya. ஆண்டவருடைய தாமதம் என்னை அவர் சமூகத்தில் வந்து அழ வைத்தது. ஆண்டவருடைய தாமதம் என்னை அவர் பாதத்தில் விழுந்து கிடக்க வைத்தது. ஆண்டவருடைய தாமதம். இதுவரை நன்மை செய்தவன் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர். இந்த வார்த்தை வரும்போது எத்தனை பேர் உள்ளம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது? ஆமே நாம் நினைப்பதற்கு ஆமென் சொல்லுங்க. மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நாம் வெட்கப்பட்ட ஈடாய். அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே. ஆமென். பரிபூர்ண ஜீவன். ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே நான் பைபிள் படி எல்லாம் இருக்கிறேன், ஆராதிக்கிறேன், உமக்கு முன்பாய் நீதியா வாழ்றேன். ஆனா வாழ்க்கையில சகரியாவே பல வருடங்களுக்கு முன்னாக நடந்த அந்த பரலோக எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகும். இது காட்ஸ் பிளான்.
தேவன் முன்குறித்தார், தேவன் முன்குறித்தார், தேவன் முன்குறித்தார். உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவே கர்த்தரனை அனுப்பினார் என்று கேப்ரியல் சொன்னது போல இந்த நாளில் அநேக காத்திருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் இந்த நற்செய்தியை அனுப்புகிறார். எல்லாரும் நினைச்சாங்க அவன் நீ பேச மாட்டான், ஆனா அவளுக்கு தான் தெரியும் நீ இப்போ பேச வேண்டும். டைம் தெரியாது, ஆனா பேசுவேன் தெரியும். இது சம்பவிக்குமா? கண்டிப்பா சம்பவிக்கும். எனக்கு அது டவுட் போயிட்டு, டவுட் போனதை வாய மூடிட்டார். சொல்லப்பட்டது எங்க தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியில். நம்ம பல நேரத்தில் இதை மறக்கிறோம். சர்ச்சா பார்க்கிறோம், சமூகமா பார்க்கிறோமா? நிறைய பேர் சர்ச்சில் இருக்கிறது மாதிரி நினைக்கிறதுனால தான் அப்படி இருக்கிறோம். அவர் சந்நிதி பாருங்க, அவர் சந்நிதின்னு வந்ததும் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு பாத்தீங்களா? இப்பவும் பயம் வேற. இப்போ ரொம்ப என்ன சொன்னாலும் அப்படி இருக்கிற மக்கள் இப்போ ஒரு தூதன் வந்தா தெரியும். தூதன் வரட்டு ஹல்லேலூயா இப்படியா சொல்லுவாங்க, எலும்பி நின்று இப்படி நிற்பாங்க. தூதனே வாரும். ஆமே, நமக்கு தெரியும். பல நேரத்தில் இது எப்படி பார்க்கறது தெரியுமா? இப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். அவர் சமூகம், இது அவர் சமூகம். அதனாலதான் சகரியா நீ எங்க நிக்கிற? நீ எங்க நிக்கிற? ஏன் உனக்கு டவுட் வரும் தெரியுமா? நீ நிக்கிற இடத்த இன்னும் ஒரு கூடார மாட்டே பார்த்துட்டு இருக்கிற, நீ ஒரு சர்ச்சாவே பார்த்துட்டு இருக்கிற, நீ சமூகமா பார்க்கலையே. இது எங்கிருந்து வார்த்தை வருகிறது? என் சமூகத்திலிருந்து எல்லாமா வருகிறது. நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல ஜெபிக்க உட்காரும் போது எப்படி தெரியும் எந்த மைண்ட் செட்ல இருக்கணும் தெரியுமா? நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன். நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் அப்படிதான், நான் அவர் சமூகத்தில். ஏங்க தாவீது அப்படிதானங்க பார்த்தாரு. தாவீது 63ஆம் சங்கீதம் எங்க இருந்து எழுதினார் நினைக்கிறீங்க? வனாந்திரத்திலிருந்து எப்படி எழுதுறாரு தெரியுமா? 63:2 இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க. அந்த பிராக்கெட்ல உள்ளத வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின பாட்டு. அது வனாந்திரமோ கொகையோ, நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேனா அந்த இடம் அது பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் எழுந்தருளுகிற இடம். முச்சடியில எழுந்தருளி கர்த்தர் சொல்றவன் காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போட்டு நீ நிக்கிற இடம். அப்ப அவர் சந்நிதியிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது நிறைவேறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சகரியா வெளியே வரார். கர்த்தர் அதே போல வேண்டுதலை கொடுத்தார். இப்ப பெயர் வைக்கணும். பெயர் வைக்கும் போது எல்லாரும் ஆமென் ஒவ்வொரு பேர் சொல்றாங்க. எல்லாரும் சகரியானே பெயர் வைக்க வந்தாங்க. சகரியா பார்த்தார், போதும்பா, நான் பேசாம இருந்தது போதும், என் பையன் பேசணும், என் பிள்ளை பேசணும், என் பிள்ளை வாழ்க்கையில வாய் அடைக்கப்படக்கூடாது. ஜீசஸ், நான் அடைபட்டிருந்தது போதும். இந்த யோவான கர்த்தர் யாரா வைத்தார் தெரியுமா? அவருடைய சத்தமா வைத்தார். அவருடைய சத்தம் வாய்ஸா வைத்தார். உன் வாய் அடைக்கப்பட்டது, உன் தலைமுறை வாய். என் ஸ்டோரி என் பிள்ளைக்கு ரிப்பீட் ஆகாது. என் ஸ்டோரி, என்னுடைய வனாந்திரம் என் பிள்ளைக்கு ரிப்பீட் ஆகாது. என்னுடைய கடினம் என் பிள்ளைக்கு ரிப்பீட் ஆகாது. அவன் ஆண்டவருடைய வாய்ஸ், அவன் ஆண்டவருடைய வாய்ஸா இருப்பான். ஆனா ஊரு சொல்லும் இன்னாருக்கு பையன் தானே சகரியானவை. உடனே எலிசபெத் சொல்றாங்க, இல்ல 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 யோவான். யோவானா யோவானா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு வார்த்தை. 61 அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே. உன் உறவின் முறையார். ஆமே, உங்களுக்கு தெரிஞ்ச உறவெல்லாம் மாமன் மச்சான் உறவு தான். எங்களுக்கு வேற ஒரு உறவு இருக்கிறது, வேற ஒரு உறவு இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பரலோ ஜீசஸ், ஜீசஸ், இது 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 வேற உறவு, உன்னத உறவு. இப்ப எல்லாரும் அவங்கிட்ட ஒரு எழுத்து பலகையை கொண்டு கொடுத்து, இல்ல கேட்கிறதா, நீங்க என்ன பெயரிட மனதா இருக்கிறீர்கள் என்று எப்படி கேட்டாங்க தெரியுமா? ஹலோ,
அவருக்கு வாய் தான் அடைக்கப்பட்டிருக்கு, காது அதான் சொன்னேன்ல. மக்கள் எப்படி டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அவர் சைகை காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வாய். இது எல்லாருக்கும் அவன் சகரியா பார்த்திருப்பார். ஆண்டவரே, இது உண்மையில இப்ப எனக்கு வாய் அடைக்கப்பட்டிருக்கா, இவங்க வாய் அடைக்கப்பட்டிருக்கா, அவருக்கு காது அடைக்கப்படல. ஆமென். நம்ம சுத்தி இருக்கிறவங்க சில நேரத்தில் பண்ணதை பார்த்தா, ஆமென், அவர் அந்த உன் பிள்ளைக்கு ஸ்லேட்டை கொண்டு வா எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அப்படி யோவான் எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் ஆலயத்தில் தாமதித்த போது ஆச்சரியப்பட்டாங்க. இவன் பேசாம போன போது ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப அவன் எழுதுறான். இது இவனுக்கு மட்டும் தெரிந்தது. அடுத்து இவன் மனைவிக்கு மட்டும் தெரிந்தது. இப்போ ஊருக்கே தெரியுது. உனக்கான ரேமா நாளைக்கு ஊருக்கு தெரிய வரும். உனக்கான ரேமா அந்த ரங்கத்தில் உனக்கு மட்டும் சொல்லப்பட்டது, உனக்கு மட்டும் சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை உடனே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவன் வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆமென். 65வது வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்களை சுற்றி வாசல்ல இருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. அடுத்த வார்த்தை, மேலும் யூதேயாவின் மலை நாடு எங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. உன்னை கர்த்தர் பேச வைப்பார் பாரு. அந்த டெஸ்டிமனி வைரல் ஆகும். எல்லாரும் அதை பேச போறாங்க. சகரியாவே, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது. இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பேச வைக்க போறா? கர்த்தர் பேச வைக்க போறா. சமூகத்தை விட்டுறாதீங்க. இந்த தாமதத்துல நம்ம செய்யறது ரொம்ப முக்கியம். என்ன செய்யறோம்? இவன் ஆலயத்தில் தூபம் காட்டி வீட்டுக்கு போவார். அவர் டர்ன் வரும்போது வருவார். வந்து தன்னை சுத்திகரிக்காம உள்ள போகணும். எல்லாமே அவர் சைட்ல பெர்ஃபெக்ட். அவன் என்ன நடந்துச்சு சகரியாவே? கம்யூனியன் அட்டன் பண்ற, சண்டே அட்டன் பண்ற, ஃப்ரைடே அட்டன் பண்ற, சாட்டர்டே அட்டன் பண்ற, என்ன போன அது என்ன எனக்கு தெரியும். இன்னைக்கு பேச முடியல, நாளைக்கு நான் பேசுவேன். நான் என்னால பேச முடியாதது 4 பேருக்கு தெரியும். நான் பேசுறது ஊருக்கே தெரியும். இதுதான் கர்த்தர் அநேகர் வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அந்த பாடலை ஒரு விசை கூட, என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். நம்பிக்கையோடு. Thank you Jesus. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்போ ஒரு நாளும் வீண் போகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெரும் மழை பொழிந்திடும். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. என் ஜெபம் எல்லாம், என் காத்திருப்போ ஆமென். வறண்ட நிலம் ஜீசஸ், பெருமழை ஆமென். நான் நினைப்பதற்கும் ஆமென் ஆமென் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய். இப்ப 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பாடுவோம். பரிபூர்ண ஜீவ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரகோ. பராக்கிரமமே சொல்லோ
புதிதாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே, ஜெபித்ததையும் இழந்ததையும். மறுபடியும் சொல்லுங்க, என் துதி எல்லாம் மாற்றங்களை உண்டாக்குவார், மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும். ஓ, நாம் நினைப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பராக்கிரமமே. இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் என்றாகிலும், என் தேவன் எனக்காய். சரபலபதரபா ஆமென். கிரகிக்க முடியாத ஜீசஸ் சர்வஞானியே. ஆமென். சர்வஞானியே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாமா? Jesus, Jesus, Amen. Odara bala badara bala bagarve. Amen. Jesus. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தாரணும். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, என்ன பேச வைங்கப்பா. நீங்க அப்படி பேச வைக்கும் போது நான் சொல்றேன்ப்பா, உறுதியா நான் உண்மை ஸ்தோத்தரித்து தான் பேசுவேன். நீங்க பேச வைக்கும் போது மகிமையை உங்களுக்கு தந்துட்டு தான் பேசுவேன். அந்த மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன பேச வைங்கப்பா, என்ன பேச வைங்கப்பா. இன்னைக்கு நீங்க என்கிட்ட தான் பேசினதை நான் அப்படியே நம்புறேன்ப்பா, அப்படியே நம்புறேன்ப்பா. என்ன பேச வைங்க ஆண்டவரே. கடைசி அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கோ. பரிபூர்ண ஜீவன். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து இந்த 18வது நாள் ஜெபத்தை மிகவும் ஆசீர்வதித்து தந்தீர். எஸ் லார்ட், எங்களை நீங்க பேச வைக்க போறீங்க. இது எல்லாருக்கும் தெரிய வர போகுது. நீர் சொன்ன நற்செய்தி சம்பவிக்கும் நாள் சமீபமாய் சமீபமாய் வந்து விட்டது. கோடி நன்றி. உடைய தாமதம் எங்களுக்கு நன்மையை தான் கொண்டு வருதுப்பா. எங்களை சமூகத்தில் உட்கார வைக்குது, வசனத்துக்கு நேராக திரும்ப வச்சது, எங்களுக்கு வசனத்தை ரொம்ப படிக்க வச்சது. உங்களுடைய தாமதம் எங்களுக்கு நன்மை தான் செய்யுதுப்பா, நன்மை தான் செய்யுதுப்பா. ஒவ்வொரு முறை ஆட்களும் பேச வைங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளை பேச வைங்க. எல்லாரும் அதை காணட்டும், கேட்கட்டும். எல்லாருக்கும் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய சாட்சி எல்லா இடத்திலும் வைரல் ஆவதாக. எஸ், நீர் இப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து உங்க ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளும். மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.